الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. وقال أيضا خذ من أموالهم صدقة تطهرهم بها وتصل عليهم. وقال أيضا وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما نقصت صدقة من مال. وقال أيضا بني الإسلام على 5: شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிவாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுடைய சகல தேவைகளையும், உணர்வுகளையும், மனிதனுடைய எல்லா விதமான குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் அமைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இஸ்லாத்துடைய பிரதானமான 5 கடமைகளில் கலிமா, தொழுகை, அதே போன்று நோன்பு, ஜகாத், ஹஜ். கலிமா அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு கடமை. தொழுகையும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு வணக்கம். ஹஜ்ஜும் இரண்டும் இணைந்த ஒரு வணக்கம். ஹஜ்ஜிலே ஹஜ்ஜுடைய அமல்கள் அல்லாஹ்வோடும் சம்பந்தப்படுகிறது. உதுஹியா, குர்பான், அது மனிதர்களுடைய பசியையும் போக்குகிறது, மனிதர்களுடைய தேவையையும் ஹஜ்ஜினூடாக அல்லாஹ் அங்கு கவனித்திருக்கிறார். நோன்பு பசித்திருப்பது, தாகிப்பது அல்லாஹ்வுக்காக. அந்த பசியினூடாக, தாகத்தினூடாக பிறருடைய பசியையும் பிறருடைய தாகத்தையும், சிலர் ரமலானில் மாத்திரம்தான் பசித்திருப்பது, அது இபாதத்துக்காக. ரமலானில் மாத்திரம்தான் தாகித்திருப்பது, அது இபாதத்துக்காக. சில ஏழைகளுடைய, சில விதவைகளுடைய, சில அனாதைகளுடைய, சில வறியவர்களுடைய
நாள்தோறும் நோன்பு போன்றுதான் கழிகிறது என்பதை நோன்பினூடாக அல்லாஹ் உணர வைக்கிறார். அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மன்னிக்க வேண்டும், சொல்வது கத்தீப்மாருடைய கடமை. ஹுத்பா என்பது குர்ஆன் ஹதீஸ் சாராம்சம் பேசப்படுகின்ற இடம். இந்த இடத்தில் சபையில் இருக்கின்ற உங்களுடைய கண்களுடைய கிபிலா கத்தீபுடைய முகம். நிலம் அல்ல, காப்பட்டல்ல, பாய் அல்ல, உங்களுடைய ஆடைகள் அல்ல, உங்களுடைய கண்களுடைய கிபிலா. கண்கள் முன்னோக்க வேண்டும். நெஞ்சு முன்னோக்கி இருக்கிறது காபத்துல்லாவை, கிபிலாவை. உங்களுடைய கண்களுடைய கிபிலா கத்தீபுடைய முகம். கண்ணை மூடவும் கூடாது. கண்ணை மூடி கேட்டால் நம்மை அறியாமலே தூக்கம் வந்துவிடும். உங்களில் ஒருவர் தூங்குவதை நான் கண்டால் நான் பேச வந்த தலைப்பில் தடுமாற்றம் ஏற்படும். இந்த இடத்தில் நின்றால் அது உங்களுக்கு விளங்கும். எனவே யாரும் தூங்க வேண்டாம். உங்களுடைய உற்சாகம் உதவியாக இருக்கும். குத்பாவும் அல்லாஹ் பிரயோசனமான விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு தூங்குகின்ற இடம் அல்ல. 6 நாட்கள் கைலூலாவுடைய தூக்கம் லோருக்கு முன்னால், ஜும்மாவுடைய தினத்தில் கைலூலா என்ற அந்த சுன்னத்தான தூக்கம் ஜும்மா தொழுகைக்கு பின்னால் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். எனவே கைலூலா தூங்குகின்ற நேரம் அல்ல. மன்னிக்க வேண்டும், இந்த கருத்துக்கு யாரும் தலையை கீழே போட்டு தூங்க வேண்டாம். உற்சாகமாக இருப்போம். இது குர்ஆன், இது ஹதீஸ். அவமதிப்பது, புறக்கணிப்பது என்னுடைய பேச்சை அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை என்பதை ஒவ்வொரு குத்பாக்களிலும் உணர்ந்து நடப்போம். அன்பானவர்களே, அதே போன்று ஜகாத். ஜகாத் என்பது நாம் சிலர் அதை சரியாக புரியவில்லை, சிலர் அதை மதிப்பதில்லை, சிலர் கடமையாக இருந்தும் கொடுப்பதில்லை. ஜகாத் கொடுக்கப்படாத பொழுது நாம் கொடுக்காமல் இருக்கிறோம். பொருளாதாரம் வளர, பொருளாதாரம் பெருக, ஒரு கடை 2 கடையாக மாற, 1 ஏக்கர் 2 ஏக்கர்களாக மாற, 1 மாடி வீடு 2 மாடிகளாக மாற, 50 லட்சத்துடைய வாகனம் 70 லட்சத்துடைய வாகனமாக மாற, மண் வீடு கல்வீடாக மாற, தேவை இருந்தால் கட்டத்தான் வேண்டும். ஆனால் ஜகாத்தை கொடுக்கின்ற அமலை விட்டுவிட்டு ஜகாத் கொடுக்க கூடாது என்பதற்கு இவைகளை செய்வோம் என்றால் அது பொருளாதார அபிவிருத்தி அல்ல, பொருளாதார அழிவு என்பது ஹதீஸ். எனவே சிலர் கணக்கு பார்ப்பதில்லை. நோன்பு மாதத்திலே ஒரு 40-50 பார்சல்களை தயாரித்து அரிசி, வெங்காயம், பருப்பு, கிழங்கு என்று ஒரு பார்சல், ஒரு 3000-4000 ரூபாயுடைய பார்சலை தயாரித்து மக்களுக்கு கொடுத்து விட்டு நான் ஜகாத் கொடுத்து விட்டேன் என்று நினைக்கிறோம். அது ஜகாத்திலே சேராது. தெளிவாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஜகாத் பணமாக போக வேண்டும், கால்நடைகளா மிருகங்களாக போக வேண்டும், விவசாயமா பயிராக போக வேண்டும். நீங்கள் உங்களுடைய வியாபார பொருளிலிருந்து 1 கிலோ கிழங்கும், 1 கிலோ வெங்காயமும், 3 கிலோ அரிசியும், 1 கிலோ சீனியும், 1 சாடின் பின்னும் கொடுத்துவிட்டு ஜக்காத்தை கொடுத்து விட்டு என்று நீங்கள் நினைத்தால், இதுவரைக்கும் செய்தால் அது ஜக்காத், கடமையான ஜக்காத்தாக நிறைவேறாது என்பது தெளிவான உண்மை. புரிய வேண்டும், படிக்க வேண்டும். சிலர் சொல்வார்கள், ஒரு ஆளும் சொன்னார், ஒரு பணக்காரர் கோடீஸ்வரர் சொன்னாராம், நான் நோன்புல இனி எல்லா இனத்துக்கும் ஜக்காத் கொடுக்கிறேன். கண்ணியமானே, பிற மதத்தவர்களுக்கு உதவுவது தர்மம், அன்பளிப்பு, பசி போக்குவது. கடமையான ஜக்காத் அது முஸ்லிம்களுக்கு மாத்திரம். என்னுடைய ஏரியாவில் இருக்கிற எல்லோருக்கும் நான் ஜக்காத் கொடுப்பேன். அவர் கோடீஸ்வரர் தான், லட்சாதிபதி தான், மார்க்க விளக்கத்தில் அவர் ஏழை, அவர் பண பொருளாதாரத்திலே அவர் உயர்தரம், மார்க்க கல்வியிலே அவர் 0. இதுதான் சொல்வது. பொருளாதாரத்தில் ஈடுபடுகிறோமா, பொருளாதாரத்தை படிக்க வேண்டும். மீன்பிடியில் ஈடுபடுகிறோமா, மீன்பிடி தொழிலை படிக்க வேண்டும். மிருகங்களை மேய்க்கிறோமா, படிக்க வேண்டும். விவசாயம் செய்கிறோமா,
படிக்க வேண்டும். உத்தியோகம் செய்கிறோமா, படிக்க வேண்டும். அதற்குத்தான் மார்க்க அறிவையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டு வருகிறது. சொல்லிக்கொண்டு வந்த விடயம் ஜகாத். அதற்கு அல்லாஹ் சதக்கா என்று சொல்லி பாவித்திருக்கிறார். சதக்காக்கள் பல வகை. கடமையான சதக்கா தான் ஜகாத். கொடுத்தே ஆக வேண்டும். கொடுக்காவிட்டால் அது அழுக்கு, அது ஒரு கிருமி போன்றது, அது ஒரு கண்ணியமான ஒரு அழுகிய பழுதடைந்த ஒரு உடல் உறுப்பு போன்றது. விரலை வெட்டாவிட்டால் பாதம் போகும், பாதத்தை எடுக்காவிட்டால் முழங்கால் போகும், முழங்காலும் எடுக்காவிட்டால் சில வேளை தொடையோடு போகும். விரலை சரியான இடத்திலே நேரத்திலே சிகிச்சை செய்து மருந்து கட்டியிருந்தால் விரலும் பாதுகாக்கப்படும், பாதம், முழங்கால், தொடை முழு உறுப்பும் பாதுகாக்கப்படும். எனவே பொருளாதாரம் கட்டங்கட்டமாக ஒவ்வொரு வருடத்துடைய ஜகாத்தை பிற்போடும் பொழுது, கொடுக்காமல் இருக்கும் பொழுது முழு பொருளாதாரத்தையும் இழக்க நேரிடும். இந்த சமூகத்திலே லொஸ்டாகியவர்கள், வங்குரோத்து நிலைமை அடைந்தவர்கள் பல காரணம். ஒன்று, வட்டியிலே கொடி கட்டி பறந்தது. என்ன வியாபாரமாக இருந்தாலும் வட்டி பிரதானம், அலியும். ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிப்பதற்கு சொல்கின்ற வார்த்தை வித்தியாசம். வட்டியை அழிப்பதற்கு சொல்கின்ற வார்த்தை வித்தியாசம். எம்ஹகு என்றால் முஹாக். முஹாக் என்ற தெரியுமா அரபியிலே? அமாவாசை. அமாவாசையுடைய அந்த தினத்தில் வானம் முழுக்க இருட்டாக இருக்கும். சந்திரனை காண முடியாது, நட்சத்திரங்களை காண முடியாது. அமாவாசை. அப்படி என்றால் என்ன தெரியுமா? பொருளாதாரம் முகவரி இல்லாமல் அழியும், அடியோடு அழியும், வேரோடு பிடுங்கப்படும். அந்த வார்த்தை தான் வட்டிக்கெல்லாம் பாதித்திருக்கார். இந்த லொஸ் ஆகிய, அதாவது பெஜிரோவிலும் காரிலும் ஜீப்பிலும் பயணித்தவர்கள் பஸ்ஸுக்கு கூட பணம் இல்லாமல் பொருளாதாரத்தை இழந்து தூக்கிலிட்டு தற்கொலை செய்கின்ற அளவுக்கு செல்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றால், மனநோயாளியாக மாறியிருக்கிறார்கள் என்றால், அவருடைய மாரடைப்பு வந்திருக்கிறது என்றால், கிட்னி ஃபெயிலாகி இருக்கிறது என்றால், அவர்களுடைய பிரதானமான காரணம் வட்டியாக இருக்கும். அடுத்த இரண்டாவது காரணம் ஜகாத்திலே சில்லுமுள்ளு செய்தது. ஜகாத்திலே கிரிக்ளோஸாக பிக்ஸாக ஜகாத் கொடுக்கின்ற நேரம் வர முன்னால் அந்த பொருளாதாரத்தை பிரித்து ஒரு கடையை வாங்கி போடுவது, ஒரு காணியை வாங்கி போடுவது, அதை வீடு கட்டுவதற்கு தயாராகுவது, ஜகாத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள. ஜகாத்திலே கண்ணிமனை மோசடி செய்தால் பொருளாதாரம் அழியும். எந்த பணத்துடன் ஜகாத் சேர்ந்திருக்குமோ அந்த பணத்தை அது அழிக்கும். அந்த பணத்தை அழிக்கும். அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ரொட்டி கிடைத்தாலும் இரண்டாக பிளந்து அதை இன்னும் ஒருவருக்கு கொடுத்து சாப்பிட சொல்கின்ற மார்க்கம். சஹாபாக்களுடைய பண்பட தெரியுமா? உணவை தனியே சாப்பிட மாட்டார்கள். நாம் இன்று மிஞ்சி இதற்கு பின்னால் என்னால் சாப்பிட முடியாது, விழுங்க முடியாது, என்னுடைய வயிற்றில் இடமில்லை எந்த கட்டத்தில் தான் யாராவது இருக்கிறார்கள் என்று தேடுகிறோம், இல்லாவிட்டால் பிராணிகளுக்கு போடுகிறோம். அதீபன் ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து தின்கின்ற பிறருடைய பசியை, பிறருடைய தாகத்தை கண்ணியமானே அதனை கரிசனை காட்டுகின்ற பண்பில் ஒன்றுதான் இந்த நிகழ்வு ஏராளமாக இருக்கிறது. சஹாபாக்களுடைய பண்பு. ரொட்டியை கையில் எடுத்து பார்க்கிறார்கள், கொடுப்பதற்கு மனிதர்கள் யாரும் அந்த இடத்தில் இருக்கவில்லை. பக்கத்திலே கூப்பிடுவதற்கு அழைக்கின்ற தூரத்தில் மனிதர்கள் இல்லை. பக்கத்திலே சுற்றுவட்டாரத்திலே பார்த்தார்களாம், எறும்புகள் அப்படியே லைனாக போய்கொண்டிருக்கிறது. எறும்பு ரொட்டிகளை பொடி பொடியாக உடைத்து அந்த எறும்புகளுக்கு தூவிவிட்டு, இந்த எறும்பினமும் எங்களோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அண்டை வீட்டார் போன்றவர்கள்
எங்களோடு பக்கத்தில் வாழ்கின்ற ஒரு இனம், இந்த எறும்பினத்துக்கு நான் சாப்பாடு போடுகிறேன், தீனி போடுகிறேன் என்று எறும்புகளுக்கு போட்டார்களாம். அந்த அளவுக்கு கொடுத்து தின்கின்ற பிறருடைய பசியை, பிறருடைய கஷ்டத்தை, பிறருடைய தாகத்தை மதிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். கண்டிப்பான விடயத்துக்கு நேரடியாக வருகிறேன். ஜகாத் பிரதானமாக இந்த தலைப்பில் இன்றைய குத்துபா அமைக்கப்பட்டிருப்பது சிலருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். கண்ணியமானவர்களே, இது பல ஊர்களிலே, பல நாடுகளிலே முறையாக திட்டமிட்டு அழகான முறையிலே நடைபெறுகின்ற ஒரு உன்னதமான ஒரு பணி. பைத்துல் ஜகாத், ஜகாத் மையம், அது பொது சொத்து, பைத்துல் மால் என்று, பைத்துல் மால் என்றும் இருக்கிறது. இஸ்லாத்துடைய பிரதானமான ஒரு பகுதி பைத்துல் மால் என்பது, பொது நிதி என்பது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. எப்படி பிலாலுடைய இரத்தம், வியர்வை, ஹப்பாபுடைய இரத்தம், அதே போன்று அம்மார் இப்னு யாசிருடைய இரத்தம், சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இரத்தம், யாசிர் ரலியல்லாஹுடைய இரத்தம் இஸ்லாத்தை வளர்த்ததோ, முஸ்லிம்களை கண்ணியமானவர்களை ஈமானிய சமூகமாக உருவாக்கியதோ, அதே சமயம் மறுமுனையிலே அபூபக்கருடைய பொருளாதாரம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய பொருளாதாரம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய பொருளாதாரம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பொருளாதாரம், தல்ஹா ரலியல்லாஹுடைய பொருளாதாரம், கனிமணி செல்வந்தர்களுடைய பொருளாதாரமும் முஸ்லிம்களுடைய இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு வித்திட்டிருக்கின்றன. இரத்தம் அவர்களுக்கு பங்களிக்க முடியும், இரத்தத்தால் பங்களித்தார்கள், வியர்வையால் பங்களித்தார்கள், விதவையாகினார்கள், அனாதையாகினார்கள். கண்ணியமானவர்களே, அப்படி உடல் உறுப்புகள் துண்டமாக வெட்டப்பட்டது இஸ்லாத்துக்காக. அப்படியான தியாகிகளும் இஸ்லாத்தை வளர்த்தார்கள். அதே போன்று 8 கடையுடைய 4 கடைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் ஒரு கிதாபில் பார்த்தேன். 8 கடைகளுடைய உரிமையாளர் அபூபக்கர் ரலியல்லாஹு இழந்தார்கள். 8 கடைகளையும் பினான்ஸ் கம்பெனிக்கல்ல, வட்டி வங்கிக்கல்ல, கடன்காரனுக்கல்ல, கடன் உரிமையாளர் பறிக்கவில்லை, அல்லது என்ன ஏதாவது மக்களை ஏமாற்றி சில்லுமுள்ளு செய்து கடைகளை இழக்கவில்லை. பிறருடைய பசிக்காக இழந்தார்கள், பிறருடைய தாகத்துக்காக இழந்தார்கள், அடிமைகளை வாங்கி உரிமையிடுவதற்காக இழந்தார்கள். கண்ணியமான ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்க இழந்தார்கள். கண்ணியமானவர்களே, வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுத்து இழந்தார்கள். நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்து இழந்தார்கள். கல்வித்துறையிலே மாணவர்களை முன்னேற்றுவதற்கு கல்வி சேவை புரிந்திருந்தார்கள். அன்பானவர்களே, குமர காரியத்துக்காக இழந்தார்கள். கடனாளிகளுடைய கடனை பொருட்படுத்தி இழந்தார்கள். இழந்த 8 கடைகளும் வட்டி எடுத்து அழிந்ததல்ல, ஏமாற்றி அழிந்ததல்ல. கண்ணியமானவர்களே, அவர்கள் இழந்தது அல்லாஹ்வுக்காக. எந்த அளவு இழந்தார்கள்? அல்லாஹ் கைவிட்டானா? சிறப்புகள் ஏராளம். வருகிறார்கள், தெரிந்த நிகழ்வுதான். சாக்கு போன்ற ஒரு ஆடையோடு வரும்பொழுது குத்துவதற்கு ஆடையிலே பொத்தான் இல்லை, முட்களால் ஆடையை பொத்தான் போன்று இணைத்து வரும்பொழுது மறுமுனையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதே கோலத்திலே வந்து நபியவர்கள் கேட்கின்ற பொழுது எல்லா மலக்குமார்களும் இந்த அபூபக்கருடைய ஆடை போன்றுதான் அணிந்திருக்கிறார்கள். இழந்தார்கள். ஆனால் சிறப்பென்ன? வஸயுஜன்னபுல் அத்கா, சமூகத்திலே மிகப்பெரிய தக்வாதாரி, ஒரு இறை நேசர், இறை எச்சமுள்ளவர் என்று குர்ஆன் சொல்கிறது. அவர் கொடையாளி என்று சொல்கிறது. அவர் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர் என்று சொல்கிறது. அவர் தான தர்மங்களிலே பக்குவமானவர் என்று சொல்கிறது. அவர் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார் என்று சொல்கிறது. சொன்னார்கள் நபி அவர்கள், ஒவ்வொருவரும் அவருடைய அமல்களுக்கு தக்க சொர்க்கம் நுழைவார்கள், குறிப்பிட்ட வாசலால் நுழைவார்கள். சுவர்க்கத்துடைய 8 வாசல்களும், சுவர்க்கத்துடைய 8 வாசல்களும் அபூபக்கரை அழைக்கும், எண்ணினூடாக நுழையுங்கள். சுவர்க்கத்துடைய 8 வாசல்களும் அழைக்கின்ற உத்தமராக மாறினார்கள். பொருளாதார ரீதியாக சகல துறைகளிலும் சேவை செய்தார்கள். பொருளாதாரத்திலே கண்ணியமான 8 கடைகளை சமூகத்துக்காக இழந்தார்கள்.
ஆனால் உலகத்திலே அந்த நிலைமை அடைந்தாலும் அன்பானவர்களே, மறுமையிலே கோடீஸ்வரர், இந்த சமூகத்திலே மிகப்பெரிய ஈமான்தாரி, நபிமார்களுக்கு அடுத்து சுவர்க்கத்திலே உன்னதமான அந்தஸ்து இருப்பவர். ஏன்? வாரி வழங்கினார்கள். கடமையான ஜக்காத்தும் தான், ஏனைய தான தர்மங்களும் தான். ஆரம்பித்த குர்ஆன் வசனங்களை ஓதுகிறேன். 82 இடங்களில், குர்ஆனில் 82 இடங்களில் தொழுகையோடு இணைத்து ஜக்காத்தை தருகிறார். பல இடங்களில் ஜக்காத் பேசப்படுகிறது. தொழுகையோடு இணைத்து மாத்திரம் 82 இடங்களில் அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, துகீமூன ஸலா வ து'தூன ஸகா, யுகீமூன ஸலா வ யு'தூன ஸகா. பல ஆயத்துகள், 82 இடங்கள். ஏன்? தொழுகை கூட்டமல், ஜக்காத்தும் விரும்பியவர் விரும்பியபடி தனித்தனியாக கொடுப்பதல்ல, நிறுவனப்படுத்தப்பட வேண்டும், ஒருங்கமைக்கப்பட வேண்டும், கூட்டாக கொடுக்கப்பட வேண்டும். கொடுப்பதால் பல பிரயோசனங்கள். தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள். நீங்கள் எப்பொழுதுமே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற, ருக்கு சுஜூதில் ஈடுபடுகின்றவர்களாக மாறுங்கள். பாருங்கள், மக்களுடைய வசதி வாய்ப்புள்ளவருடைய பணங்களை, சதக்கா ஜக்காத்துகளை நபியை நீங்கள் எடுங்கள். அதன் மூலம் அவர்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஜக்காத்துக்கு பல கருத்துக்கள். ஜக்காத் தூய்மை, ஜக்காத் வளர்ச்சி, ஜக்காத் அபிவிருத்தி, ஜக்காத் பரக்கத், ஜக்காத் கனிமலை. ஒரு வஸ்துடைய பிரதானமான அடிப்படையான ஒரு பொருளுக்கும் ஜக்காத் என்று சொல்லப்படும். நம்மை தூய்மைப்படுத்துகின்ற, நம்மை பொருளாதாரத்தை வளர்க்கின்ற, அதே போன்ற கனிமலை நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கின்ற பல கருத்துக்களை உள்ளடக்கிய சொல்தான் ஜக்காத். அந்த ஆயத்திலே அதன் மூலம் அவர்களை இன்னும் வலுவூட்டுங்கள், வளர்ச்சியடைய செய்யுங்கள், தூய்மைப்படுத்துங்கள். அலையும் அவர்களுக்கு துஆ செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களுக்கு 3 பிரயோசனங்களை இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்கிறார். ஏராளமான சிறப்புகள், அவற்றை மாத்திரம் பேசினால் நேரம் இடம் கொடுக்காது. படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். ஒரு பிரசங்கத்திலே அதை புரிந்து அதை நாம் நடைமுறைப்படுத்த முடியாது. அன்பானவர்களே, ஜக்காத்துடைய முக்கியத்துவம், அல்லாஹ்வுடைய கட்டளை, அடியார்களுக்கு அல்லாஹ் ஏவி இருக்கிறார். அல்லாஹ்வால் ஏவப்பட்ட கட்டளை மார்க்கத்தை தூய்மையாக அல்லாஹ்வுக்காக மாத்திரம் பின்பற்றி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். தொழுகை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் உறுதியான மார்க்கம், நிலையான மார்க்கம். சூரா பையினா லம் யகுன் சூராவிலே அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த விடயத்தை முன்வைத்தேன். ஏராளமான குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன, நேரம் இடம் கொடுக்காது. விடயத்தை நான் ஹதீசுகளிலே ஏராளமான ஹதீசுகள் ஒன்று சொன்னேன். சதக்கா, கடமையான சதக்கா, ஜக்காத், தான தர்மங்கள் கொடுப்பதனால் பொருளாதாரம் அழியாது. அது இங்கு கொஞ்சம் குறைவு ஏற்படுவதாலும் மறுமையிலே கோடீஸ்வரராக மாற்றும், பரம்பரையை கோடீஸ்வரர்களாக வாழ வைக்கும். மூதாதையர்கள் செய்த அந்த ஜக்காத்துடைய பேணுதலும் சதக்காவுடைய பக்குவங்களும். அன்பானவர்களே, அதேபோல இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் ஜக்காத்தும் ஒன்று என்ற அதிசை முன்வைத்தேன். நபியவர்களுடைய கலீஃபாக்களுடைய நடைமுறைகளை பார்க்கின்ற பொழுது ஜக்காத்தை தனிநபருடைய ஒரு செயற்பாடாக வைக்காமல் கூட்டான ஒரு கூட்டு அமலாக, ஒரு நடவடிக்கையாக, ஒரு பணியாகத்தான் வைத்திருக்கிறார்கள். யமன் நாட்டுக்கு நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை அனுப்பும் பொழுது, முஆத் அவர்களுக்கு நீங்கள் இபாதத்துகளை, தொழுகைகளை படித்துக் கொடுக்க வேண்டும். 5 நேர தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார் என்பதை சொல்லி காட்டுவதோடு அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், பணக்காரர்களுக்கு அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். துஅഖது மின் அக்னியாஇஹிம் வ துரது அலா ஃபுகராஇஹிம். அந்த பணக்காரர்களிடம் எடுக்கப்பட வேண்டும், அந்த ஊரில், அந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய இந்த ஊர் மன்னார் புதுக்குடியிருப்பு
ஜும்மா மஸ்ஜித். இந்த ஊரில் இருக்கின்ற வசிக்கின்ற சிலரும் இருக்கிறோம், வெளி ஊர்களிலே வசிக்கின்றவர்களும் இருக்கிறோம், வெளிநாடுகளில் வசிக்கின்றவர்களும் இருக்கிறோம். பொதுவாக ஜகாத்துடைய கொடுக்கின்ற முறைகளிலே மிக கவனிக்க வேண்டிய ஒரு முறைதான் இரண்டு பக்கங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஊரை சேர்ந்தவர் வேறொரு ஊரிலே தொழில் செய்வார், வேறு ஊரை சேர்ந்தவர் இந்த ஊரிலே தொழில் செய்வார். சிலருக்கிறார்கள் தொழில் செய்கின்ற ஊரை முழுமையாக ஒதுக்கிவிட்டு தன்னுடைய ஊருக்கு மாத்திரம் கொடுப்பது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள் தன்னுடைய ஊரை முழுமையாக ஒதுக்கிவிட்டு தான் இப்பொழுது வசிக்கின்ற அந்த தொழில் செய்கின்ற ஊர் மக்களை மாத்திரம் ஜக்காத்துக்குள்ளே நடக்குவது. ஆனால் பிரதானமாக இரண்டும் இணைக்கப்பட வேண்டும். அதிலே தொழில் செய்கின்ற இடம் அதிலே விடுபடாமல் அங்கும் ஒரு பங்கு போக வேண்டும். கனிமன் 8 வகையான பொருட்களில் ஜக்காத் கடமை. 8 வகையான கூட்டத்தாருக்கு கொடுக்க வேண்டும். சட்டங்கள் உலமாக்களை படிக்க வேண்டும். நம்மோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஒன்று விவசாயம், கால்நடைகள், ஏனைய வியாபாரங்கள். வியாபாரத்திலே பணமாக நாம் பயன்படுத்துகின்ற வருமானங்களிலே அந்த அளவு தெரியும். கண்ணியமானவர்களே, 10.5 பவுன் 85 10.5 பவுனை விட 1 கிராம் கூட 85 கிராமுடைய அந்த 10.5 பவுனுடைய அளவுக்கு நம்முடைய பணம் குறையாமல் அப்படியே இருந்து அது ரோலிங் ஆக வருமானம் ஈட்டி அது பல வியாபாரங்களாக பிரிந்தாலும் வருமானங்கள் மொத்தமாக பார்க்கப்படும் பொழுது நமக்கு ஜக்காத் கடமையாகும். ஒரு வருடம் பூர்த்தியாகும் பொழுது இதை எத்தனை பேர் பேர்கள் காட்டுகிறோம். கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் மாத்திரம் அல்ல, இந்த அளவு தொகை நம்மிடம் அதிலிருந்து வருவாய்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது அப்படியே செலவாகாமல் அது சேவிங்காக இருக்கின்ற பொழுது நாம் அதை அப்படியே வைத்து பயன்படுத்திக் கொண்டு அதிலிருந்து வருமானம் விட்டுகின்ற பொழுது அதில் ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும். சில நினைக்கிறார்கள் நான் ஜக்காத் எடுக்க தகுதி என்று, ஆனால் அவர்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டியவர்கள். அதே போன்று விவசாய நிலங்களில் நீர் பாய்ச்சி செலவழித்து பணம் செலவழித்து நீர் பாய்ச்சி இருந்தால் கனிமலை பல கருத்துக்கள் 613 கிலோ, 620 கிலோ, 650 கிலோ, பேணுதல் 600 கிலோவை விட, இது மேலோட்டமாக சொல்கிறேன், உள்வாரி சட்டங்கள் இருக்கின்றன. 600 கிலோவுக்கு மேலதிகமான அறுவடை வரும் பொழுது நமக்கு ஜக்காத் கடமை. 1000 மூடைகள் 2000 மூடைகள் வருகின்றவருக்கு மாத்திரமல்ல, மூடைகள் கிலோ கணக்கிலே 600, 620, 600 என்று வைத்துக் கொள்வது பேணுதல். அது கருத்துக்கள் அந்த அளவைகளை வைத்து முன்ன பின் ஆகும். ஆனால் கண்ணியமானவர்களே, அந்த ஜக்காத் அதிகமானவர்கள் கொடுப்பது 20 1. அதை முழுமையாக 20 பிரித்து ஒரு பகுதி. அதில் இன்னும் ஒன்றை கவனிக்க வேண்டும். மழை நீரிலே, குளத்து நீரிலே, கால்வாய்களினூடாக, ஆற்றினூடாக இயற்கையான அல்லாஹ்வுடைய நம்முடைய செலவில்லாமல் ஏனைய நீர்வளங்கள் மூலம் நாம் விவசாயத்துக்கு நீர் பாய்ச்சி இருந்தால் 10 என்று கொடுக்க வேண்டும். உதாரணம், 1000 மூடை அறுவடை செய்தவர் 100 மூடைகள் கொடுக்க வேண்டும். 100 மூடைகள். 2000 மூடை அறுவடை செய்தவர் 200 மூடை கொடுக்க வேண்டும். அந்த கிலோ தாண்டும் பொழுது எல்லாருமே 20 கொடுக்கிறோம். நம் செலவழித்து அந்த விவசாயத்துக்காக வேண்டி நீர் பாய்ச்சி இருந்தால் தான் இந்த கணக்கு. அதிலும் சிலர்கள் வளமை போன்று எப்படி அறுவடை செய்தாலும் கொடுக்கிறோம். அதே போன்று கால்நடைகளிலே கணக்கில் இருக்கின்றன. துறைகள் அந்த உலமாக்களிடம் அதை படிக்க வேண்டும். அன்பான இறுதி கட்டத்திலே இந்த ஊருடைய நிர்வாகம் மஜ்லிஸுல் உலமா, உலமாக்களுடைய அந்த ஒன்றியம், அந்த மையம் இணைந்து ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். என்ன திட்டம்? இந்த திட்டத்தின் பயன்கள் என்ன? இந்த ஊரில் கை நீட்டுபவர்கள் இல்லாமலாக போகிறார்கள். இந்த ஊரில் பசியில் வாடுபவர்கள் இல்லாமலாக போகிறார்கள். இந்த ஊரில் குமர வயதை தாண்டி திருமணமாகாமல், நகையில்லாமல், வீடில்லாமல், திருமணமாகாமல் தாமதிக்கின்ற குமரர்களுடைய எண்ணிக்கை குறைய போகிறது. இந்த ஊரில் தொழில் தெரியும்,
தொழிலுக்கான சாதனங்கள் இல்லை, தையல் தெரியும், மெஷின் இல்லை, கனிமலை பாஸ் வேலை தெரியும், தளபாடங்கள் கருவிகள் இல்லை. அதே போன்று மீன்பிடி தொழில் தெரியும், அதற்கான சாதனம் இல்லை. த்ரீவீல் டிரைவிங் தெரியும், ஓட்டுவதற்கு த்ரீவீல் இல்லை. கண்ணியமலை தொழில் தெரியும், தொழிலுக்கான சாதனங்கள் இல்லை, அதற்கான முதல் இல்லை. அப்படிப்பட்ட ஆதங்கத்திலே உள்ளம் உருகி கண்ணீர் வடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட தொழிலை இழந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நோயாளி, தொடர் நோயாளி, மாதாந்தம் 10,000 20,000 மருந்துக்கு மாத்திரம் செலவழிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் மருந்து ஏற்பாடாக போகிறது. கல்வி கற்க வேண்டும் மாணவர், ஏழை, பிள்ளை திறமையானவர், அது மதரசாவுடைய ஷரியாவுடைய துறையிலே முஹத்திஸாக, முஃபஸ்ஸிராக, முஃப்தியாக வர வேண்டியவர் இடையிலே கல்வியை நிறுத்தப் போகிறார். அவருடைய ஏழை என்பதனால், வறியவர் என்பதனால், அனாதை என்பதனால், பொருளாதார நெருக்கடி என்பதனால் அந்த பிள்ளை முஃபஸ்ஸிராக மாறப்போகிறது, அந்த பிள்ளை முஹத்திஸாக மாறப்போகிறது, அந்த பிள்ளை ஒளி விளக்காக மாறப்போகிறது. ஏனைய கலைகளிலும் டாக்டராக, இன்ஜினியராக, லோயராக, ஜட்ஜாக, அக்கவுண்டராக வர வேண்டிய பிள்ளை 10ஆம் ஆண்டோடு படிப்பை நிறுத்தப் போகிறது, ஓலவனோடு படிப்பை நிறுத்தப் போகிறது. ஏன் படிக்க, மேல் படிப்பு படிக்க என்னுடைய பெற்றோரிடம் பணம் இல்லை, எனக்கு செலவழிக்க ஆள் இல்லை. எனவே பட்டதாரிகள் உருவாக போகிறார்கள், துறை சார்ந்தவர்கள் உருவாக போகிறார்கள் இந்த புது குடியிருப்பில். அதற்கான அத்திவாரத்தை இன்றைய வெள்ளிக்கிழமை நன்னாளில் இந்த 2 சாராரும் ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறார்கள். ஏன் நமது நாட்டில் யாசகர்கள் கூட ஒவ்வொரு வருடமும் கூடிக்கொண்டே போகிறார்கள். ஏன் பசியாளிகள் கூட, ஏன் பிள்ளைகள் பாடசாலையிலே, அசம்பிளியிலே சாப்பாடு இல்லாமல், காலை உணவு உண்ணாமல் மயங்கி விடுகிறார்கள். எத்தனையோ பேர் ஒரு நேர சாப்பாடுதான். பொருட்களுடைய விலைகள் தெரியும், மரக்கறியுடைய விலைகள் தெரியும். 3 நாட்களுக்கு முன்னால் முருங்கைக்காய் 1 கிலோ 3000 என்று தெரியும். கிலோ 50, 80, 100க்கு விற்கப்பட்ட முருங்கைக்காய் இன்று, நேற்று கிலோ 3000 என்று தெரியும். ஒவ்வொன்றை பாருங்கள். 10 வருடங்களுக்கு முன்னால் கொடுத்து 10 ரூபாய், 15 வருடங்களுக்கு முன்னால் 10 ரூபாய்க்கு 5-4 ரொட்டிகளை ஆணத்தோடு சாப்பிட்டோம். இன்று 100 ரூபாயும் போதாது காலை சாப்பாட்டிலே 2 ரொட்டிகளை வாங்கி சாப்பிட. அப்படியான காலம். சம்பாதிக்கின்ற பணம் கரண்ட் பில் கட்டுவதற்கே போதாது, தண்ணி பில் கட்டுவதற்கே போதாது. எப்படி வாழ்வார்கள் ஏழைகள், எப்படி வாழ்வார்கள் விதவைகள், எப்படி வாழ்வார்கள் அனாதைகள். எனவே இந்த முயற்சி பாராட்டத்தக்க முயற்சி. கை கொடுப்போம். நிர்வாகத்துக்கு, நிர்வாகம் தற்காலிகம், 3 வருடம் 4 வருடம் மாறுவார்கள். ஊர் நிரந்தரம். உலமாக்கல் தான் மௌத்து வரைக்கும். எனவே கண்ணியமானவர்களே, இதை கொத்துழைத்து ஒரு ஹதீஸோடு முடித்துக் கொள்கிறேன். யார் ஒருவர் நல்ல காரியங்களுக்கு திறவுகோலாகவும் கெட்ட காரியங்களுக்கு பூட்டாகவும் இருப்பாரோ அவருக்கு நன்மாராயம். ஹதீஸ். யார் நல்ல காரியங்களுக்கு பூட்டாக நல்லது நடக்க விட மாட்டார், ஊருக்கு ஒரு நல்லது நடக்க போனால் தடையாக இருப்பார். யாரும் இல்லை உங்களில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு நிர்வாகத்தில் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் இருக்கலாம், மஜ்லிஸுல் உலமாவில் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் இருக்கலாம். இது யாரும் சொல்லவில்லை, எல்லா ஊரிலும் உள்ளது. நிர்வாகத்துடைய சொத்தல்ல மஸ்ஜித். ஊர் உங்களுடைய ஊர், புதுக்குடி இருப்பு உங்களுடையது, பிள்ளைகள், குழந்தைகள், மனைவி மக்கள் உங்களுடைய உறவுகள். என ஊருக்கு செய்வோம். கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், ஜக்காத்து கடமையர்கள் நிர்வாகத்தின் ஊடாக கூட்டு ஜக்காத்தாக எல்லா வீடுகளுக்கும் ஜக்காத் சென்றடையும். ஒவ்வொரு வீட்டிலும் தேவை உள்ளவர்களுடைய தேவை நிறைவேறுவதற்கு நனவுக்கு திறவுகோலாகவும் கெடுதிக்கு பூட்டாகவும் மாறுவோம் என்று வேண்டிக் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா துறைகளிலும் உள்ள கடமைகளை சீரும் சிறப்புமாக செய்து, குறிப்பாக பொருளாதார கடமைகளை அல்லாஹ் விரும்புகின்ற முறைப்படி செய்வதற்கு நம் அனைவரும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக.
எல்லா உரிமைகளையும் பேர்நடக்கின்ற பக்குவத்தை தருவாயாக. உன்னுடைய கடமைகளிலும் சீரான நிலைமை தருவாயாக. மனிதர்களுடைய கடமைகளிலும் சீரான நிலைமை தருவாயாக. இன்று இங்கு ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த திட்டத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதை கியாமத் நாள் வரைக்கும் வளர்ப்பாயாக, பாதுகாப்பாயாக. எல்லா தரப்பினர்களும் பிரயோசனமடைய கிருபை செய்வாயாக. அவர்களுக்கு உன்னுடைய பிரத்யேகமான உதவியை செய்து